டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன புக் படிக்கணும்? தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎம்பிகே டிசிஏ. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் என்ன புத்தகங்கள் படித்தால் எளிமையாக வெல்லலாம், அந்த புக்கை எப்படி இலவசமாக பெறது, அதை பற்றி நிகழ்ச்சியை பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓகே, நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான். ஓகே, அந்த ஸ்கூல் புக்ஸை எப்படி மொபைலில் டவுன்லோட் பண்ணி படிக்கிறது, அதற்கான வீடியோ இந்த வீடியோ நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதே மாதிரி இதை தவிர இன்னும் ஒரு 2-3 புக்ஸ்லாம் இருக்குது, அந்த புக்ஸும் இந்த வீடியோ நிகழ்ச்சியில் சொல்லிடுறேன். சரியா? அதே மாதிரி தயவு செய்து சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையோ இனி வரும் தலைமுறை அத்தனை பேருக்கு பயனாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இது நண்பர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக சொல்லப்போனால் கிராமப்புற மாணவர்கள் இதன் மூலம் பயன்பெறணும். அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சரி நண்பா, இப்போ சொல்லப்போனால் நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன். இந்த லிங்க்கை போங்க, இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணலாம். சரியா? இது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த புத்தகம் முழுக்க 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 இலவசம் இலவசம் இலவசம். ஓகே, எந்த ஒரு பைசாவும் தர தேவையில்லை. ஓகே, நம்ம சேனல் நோக்கமே ஒரு இலவச கல்வி தான், அனைவருக்கும் இலவச கல்வி. ஓகே, அனைவருக்கும் இலவச வேலை தான் ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நான் வந்து இப்போ ஒரு புக்கு டவுன்லோட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ வந்து நீங்கள் என்ன புக் டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு பிடிச்சது டவுன்லோட் பண்ணுறேன். +1 புக். ஓகே, டவுன்லோட் பண்ணலாம். கீழே வருது நியூ டெக்ஸ்ட் புக்ஸ், இ-புக்ஸ் அண்ட் பிடிஎஃப் டாக்குமெண்ட் சொல்லுது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா +1 டவுன்லோட் பண்ண போகிறோம்ல, +1 இருக்குது, ஸ்டாண்டர்ட் +1 இருக்குது, அதை டவுன்லோட் பண்ண போகிறோம். சாரி, +2 சாரி நண்பா. சரி, +2 இருக்கட்டும். சரியா? இப்போ +2 வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் புக்கே டவுன்லோட் பண்ணலாமா? சரியா? தமிழ் புக் டவுன்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகே, இப்படி நீங்கள் ஒவ்வொரு புக்கும் டவுன்லோட் பண்ணி டெய்லியும் ஒரு புத்தகம் டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் படித்தாலே போதும். ஒவ்வொரு புத்தகமும் மிகவும் அருமையான புத்தகம் இருக்குது. ஏன்னா வந்து இந்த புக்கு நீங்கள் தமிழ் வந்து சிறப்பு தமிழும் படிக்கணும், பொது தமிழ் படிக்கணும். இப்போ திடீர்னு உதாரணத்துக்கு இது வந்து சைவம் வைணவம் படிக்கிறீங்களா? ஓகே, சைவம் வைணவம் படிக்க அந்த புக்கு இந்த புக்குன்னு சொல்லுவாங்க. அந்த புக்கை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிறப்பு தமிழ் ஒரு புத்தகம் இருக்குது. சிறப்பு தமிழ் ஒரு புத்தகம் இருக்குல்ல, இந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, இந்த புத்தகம் டவுன்லோட் பண்ணினா இதில் வந்து முழு விளக்கமாக இருக்குது. சரியா? முழு விளக்கமாக இருக்குது. இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தா கூட போதும். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சிறப்பு தமிழ் இருக்குல்ல, இப்போ வந்து இதில் பாருங்கள். சொல்லப்போனால் இலக்கணம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னா இதை படித்தா போதும். இப்போ தான் சொல்லப்போனால் சங்க இலக்கியம், அது சைவ வைணவம் ரொம்ப முக்கியம். 18 கலித்தொகை புறநானூறு. ஓகே, அதே மாதிரி வாழ்த்து, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை படித்தாலே போதும், நிச்சயமாக தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கலாம். தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, 100 கேள்விக்கு 100 கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழும் சிறப்பு தமிழும் படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், பாஸ் 6 to 12th புக்கில் தமிழ் புக்கெல்லாம் படிச்சுட்டு 11th 12th சிறப்பு தமிழ் ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை படித்தாலே போதும், நிச்சயமாக நீங்கள் தேர்வில் வெற்றி விடலாம். இது 100% கேரண்டி. அடுத்ததாக பாருங்கள், இது போல் ஒவ்வொரு புத்தகத்துக்கு இப்போ தான் சொல்லப்போனால் வேதியியல்னா வேதியியல், பொருளியல்னா பொருளியல், இது மாதிரி ஒவ்வொரு புத்தகத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பாருங்கள், ஒரு 10th புக்கை ஒன்று டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ 10th புக் இருக்குது. சரியா? 10th புக் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண கணிதம் டவுன்லோட் பண்ண போகிறேன். வால்யூம் 1 வால்யூம் 2 கேட்குது. வால்யூம் 1 அது வந்து உங்கள் விருப்பம். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு வால்யூம் படித்தாலும் அதை கிளியராக படிச்சிங்கன்னா போதும், நிச்சயமாக தேர்ச்சி அடைந்து விடலாம். சரி, அதையும் நான் வந்து கேரண்டி இங்கே சொல்லிக்கிறேன். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, டவுன்லோட் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் கணிதம் புக்கு 2வது பேட்ச் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தா புரியும். இது போல தான். ஓகே, அதனால் வந்து ஸ்கூல் புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா புக்கையும் படிங்க. சரியா? இதை வந்து நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா, டெய்லியும் ஒரு சாப்டர் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், தேர்வில் வென்று விடலாம். குறிப்பாக சொல்லப்போனால் 1வது புக்கு முதற்கொண்டு படிங்க. ஏன்னா வந்து இப்போ நான் சொல்ல 2வது புக் டவுன்லோட் பண்ண பாருங்க. 2வது புக்கில் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கணிதம் டவுன்லோட் பண்ணுறேன், பார்க்கலாம். ஓகே, கணிதம்
கணிதம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து புத்தகம் என்பது ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த புத்தகம் அனைத்துமே இலவசம் நண்பா. காசு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இலவசமாக படித்து இலவசமாக நீ வேலைக்கு போகணும். அது ஒன்று தான் நோக்கம். ஓகே, இப்போ தான் சொல்லப்போனால் கொள்ளளவு எண்ணியல் அமைப்பு பாருங்கள். பெருக்கல் எண் அமைப்பை நிறைவு செய்து கேட்டிருக்காங்க. ஓகே, இது மாதிரி டிஎன்பிசி இருக்கும். 60, 62, அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? இது மாதிரி ஒரு கேள்வி வருமா வராதா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி நண்பா, இது மாதிரி தான் எல்லாம் 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு புத்தகம் வரைக்கும் படிங்க. ஓகே, 6ஆவது 10 வரைக்கும் புத்தகம் படிக்க தேவையில்லை. 1ஆவதுலேருந்து 12ஆவது புக் வரைக்கும் இலவசமாக கொடுக்குறேன். இந்த புத்தகத்தை நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வென்று விடலாம். அது உறுதி 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 என்பதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு கேள்வி வரும், இப்படி நீ படிக்க சொன்னீங்கன்னா கண்ணுக்கு வந்து கேடு இல்லையா? ஓகே, கண்ணு கேடு தான்ல. நிச்சயமாக இதையும் வந்து ஒரு சால்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு செட்டிங்கில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங் எப்படின்னு பார்த்துருவோம். மொபைலில் ஸ்வைப் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் இருக்குல்ல, செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அதில் போனால் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது குறிப்பாக சொல்ல ரெட்மி யூசர்ஸ். ஓகே, மிச்சம் யூசர்ஸுக்கும் இது இருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணுங்கள். ரீடிங் மோடுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, இது வந்து இரவில் படிக்கும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தயவு செஞ்சு இதை ஆக்டிவேஷன் பண்ணிக்கங்க. சரியா, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நண்பா. இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷெட்யூல் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தான் சொல்ல நைட்டில் படிக்க போகிறோன்னா இதை ஆன் பண்ணிட்டு படிங்க. கண்ணுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அதுக்கு நான் 100% கேரண்டி சொல்கிறேன். ஓகே, இப்போ தான் சொல்ல போனால் ஒரு 8ஆம் கிளாஸ் புக் டவுன்லோட் பண்ணுறேன். தமிழ் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரீடிங் மூடில் இருக்கணும்பா. ரீடிங் மூடில் இருக்குது. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தயவு செஞ்சு இதை உபயோகப்படுத்துங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல். முடிஞ்ச வரைக்கும் இந்த உங்கள் நண்பர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரீடிங் மூடு யாருக்குமே தெரியாது. அது ஒன்று தான். ஓகே, அப்படியே படிக்கலாம். ஓகே, இப்போதான் சொல்ல போனால் வாங்க, வாழ்த்து பாடல். முத்தே பவளமே மொய்த்தவம் பொற்சுடரே சிந்தேன் உள்ள தெளிவே பராபரமே கண்ணே கருத்தே கற்பகமே கண்ணிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே. தாயுமானவர் பாடல். ஓகே, இது மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜனகணமன இதுக்கான பொருளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேசமொழி உரிமை பற்று தமிழ் தாய் வாழ்த்து இருக்குல்ல, அதோட பொருள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜனகணமன இண்டிபெண்டன்ஸ், அந்த ஜனகணமன பொருள் இது ரொம்ப முக்கியம் நண்பா. வாழ்க்கையில் வந்து ரொம்ப நம்ம முக்கியம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம். சரியா, முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது மாதிரி ரீடிங் மூணு நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. கண்ணுக்கேடு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்டார் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரொம்ப பயனுள்ளதாக ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த இது சொல்கிறேன். உங்கள் டயல் டோன் பேடுக்கு போங்க. போயிட்டு ஸ்டார் #07# கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டார் வேல்யூ வரும். ஓகே, இதில் வந்து 1.66 இருந்தால் நல்லது. அதையும் சொல்லிக்கிறேன். 1. இதனால் டெக்னாலஜி வீடியோன்னு கேட்பீங்க. இல்லை, இது நம்மளுக்கு சார்ந்தது தான். உங்கள் கண்ணுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய 1.6 கீழே தான் ரொம்ப நல்லது. 1.6க்கு மேலே இருந்தால் தயவு செய்து அந்த மொபைலை மாற்றிடுங்க. நல்ல மொபைல் வாங்கிக்கிங்க. தயவு செய்து நண்பா, உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன். ஸ்டார் வேல்யூ மறக்காமல் எல்லோரும் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்கள் ஸ்டார் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, இப்போ அடுத்த டிஎன்பிசி இப்போ என்ன தான் புக்கு வாங்கணும்னு கேட்குறீங்கன்னா, இந்த புத்தகம் படித்தா போதும். ஒரு 80% நீங்கள் தேர்ச்சி பெற்று விடலாம். பாக்கி 20%க்கு என்ன புக்கு வாங்கணும்னா, நான் சொல்கிற ஒரு 4-5 புத்தகம் சொல்கிறேன். கணியன் புத்தகம் வாங்கி பாருங்கள். அதனால் சீப்பு தான். 100 ரூபா 200 பார்ட் 1 பார்ட் 2 மேக்ஸுக்கு ஆப்டிடியூடுக்கு. ஓகே, தமிழ் இலக்கிய வரலாறு பாக்கியம் மாரி 150 ரூபா வரும். அந்த புத்தகம் வாங்கலாம். ஓகே, மிச்சப்படி எல்லாமே இதிலே படிச்சுங்க. ஹிஸ்ட்ரி படிக்கணுமா, +1 +2 ஹிஸ்ட்ரி படிங்க. ஓகே, நீங்கள் குரூப் 2 மெயின்ஸாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம்னாலும் சரி, ஹிஸ்ட்ரியாக ஒன்றா சொல்லமாக ஒன்றாலும் பண்ணுற பாருங்க. வரலாறு தமிழ் இதை படித்தாலே போதும். நிச்சயமாக நீங்கள் வின் பண்ணிடலாம். ஓகே, இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதையே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ மெயின்ஸ் எழுத போகிறீங்க, இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ பாடம் பாருங்கள். ஓகே, இது மாதிரி தாங்க டவுன்லோட் பண்ணணும். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக ரீட் மோடில் படிங்க. எல்லாருமே நைட் படிக்கும் பொழுது படிச்சிங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் முடிச்சும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி. நிச்சயமாக இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் நல்லா இருக்கணும்.
நல்லா உங்களால் தான் வாழணும். நன்றிக்குரிய இப்போ டிஎன்பிஎஸ்சி மதிவான மேன்மைக்கு தேசிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேலை உறுதி, குரூப் 1 எக்ஸாம் வேலை உறுதி, குரூப் 2 எக்ஸாம் வேலை உறுதி, எல்லாமே வேலை உறுதி தான். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நிச்சயம் வேலை உறுதி. டெய்லியும் ஒரு சாப்டர் படிங்க, ஒரு புத்தகம் டவுன்லோட் பண்ணி படிங்க. 100 நாளில் அத்தனையும் முடிச்சிடலாம். இது நான் சொல்கிறேன் 100% 100 நாளில் எல்லா புக்கையும் முடிச்சிடலாம். நன்றி வணக்கம். நான் கேட்ட கேள்வியை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து. நன்றி வணக்கம்.